ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மெடல்லாம் வாங்கி ஃபோட்டோலாம் எடுத்து என் தம்பின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு வராங்க. கார்லேயும் வந்து அவன் அப்படியே சேரன் இதில் சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அன்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நடேசன் என்ன பண்ணுறாரு, பல்லவன் வாங்கின மெடல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது வந்து நிலா என்ன பண்ணுறாங்க, சேரனை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இவரை நம்ம கூப்பிட்டு போயிருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ சேரன் சொல்றாரு, பல்லவனும் மதிச்சு கூப்பிட்டுருக்கணும்ப்பா, என்னைக்கு அவன் புரிஞ்சுக்க போறான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இவர் நடேசன் என்ன சொல்றாரு, சேரன் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. சேரன் வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது இல்ல நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்ட்டு கேலண்டர்லாம் பார்த்து நாள்லாம் குறிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில்ல வர வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை முடிக்கலான்னு பேசி முடிக்கும் போது என்ன ஆகுது, பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடும் போது என்ன ஆகுதுன்னா அதுல வந்து நிறைய காசு செலவாகுன்ற மாதிரி வருது. அப்போ நடேசன் என்ன சொல்றாரு, செயின் நான் போடுறேன், தாலி மட்டும் நீங்க வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ என்ன பண்றாங்க, நீலா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக செயினை எடுத்துகிட்டு வந்துடுவீங்கல்லன்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் வந்து நடேசன் கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கலாம் கல்யாணம் நடக்கும்போது அவர் செயினை கொண்டு வருவாரா. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.